ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு நூகுல் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து நூகுல். இதை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொரியலாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நூகுலை வந்து மேலே தோள்கள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கத்தியால் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த ஸ்கின், அதாவது தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நூகுல் பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நூகுல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இது வந்து ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உளுந்து கடலப்பருப்பு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விடுங்க. உளுந்து போட்டோன்னு இந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா அதாவது நம்ம வதக்கி விட்டு இந்த அளவு வந்து வரணும். கொஞ்சம் அளவு செவந்து கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, அதை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி நூகுல், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. குழந்தைங்களுக்கு கூட காலையில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளரில், கேபிள் டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி அதாவது நூகுல் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. தேங்காய் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், துருவின தேங்காய், அதை வந்து நம்ம அதில் மேலே போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.